ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவார் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா பாவியில் பாவினா பாவத்தை மன்னித்தீரையா பாவியில் பாவினா பாவத்தை மன்னித்தீரையா ரத்தத்தினாலே கழுவி நீரை பரிசுத்தமாய் மாற்றினீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவி நீரை பரிசுத்தமாய் மாற்றினீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவி நீரை பரிசுத்தமாய் மாற்றினீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா நான் சிந்தலன்னி தீரனையா நின்னு சேரகா ఎంత మంచి దేవుడ వేసయ్యా నా చింతలన్నీ తీరేనయ్యా నిన్ను చేరగా ఎంత మంచి దేవుడ వేసయ్యా ఎంత మంచి దేవుడ వేసయ్యా ఎంత మంచి దేవుడ వేసయ్యా నా చింతలన్నీ తీరేనయ్యా నిన్ను చేరగా ఎంత మంచి దేవుడ వేసయ్యా వేసయ్యా చింతలన్నీ తీరేనయ్యా నిన్ను చేరగా ఎంత మంచి దేవుడ వేసయ్యా ఏసప్పా ఎவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தையெல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு எல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பாரு கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் நின்று தேவாவியானவரை உயர்த்தி உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா கண்ணீரை துடைப்பவரே உமக்கு நன்றி ராஜா கண்ணீரெல்லாம் துடைக்கிறது கஷ்டத்தை எல்லாம் போக்குறவர் எப்பேற்பட்ட கஷ்டமோ எப்பேற்பட்ட வியாதையோ கண்ணீரோ குடும்பத்திலே போராட்டமோ எதுவா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில விடுதலையாக எல்லா ஆறுதலுக்கு தேவனாக சுகத்துக்கு தெய்வமாக அவர் மாத்திரமே இருக்கிறபடியால் அவரை தான் நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். அவருக்கே எல்லா துதிக நமையுமே. அவரை கொஞ்ச நேரம் கரங்களை ஊற்றி ஆமாண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நல்லவராயிருக்கீங்க, எவ்வளவோ பெரியவராய் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்க மாத்திரம் உயர்த்தலாம். அப்பா ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எவ்வளவு பெரியவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே எங்கள் ராஜாவே எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மாத்திரம் உயர்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். Holy Spirit, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
Amen.
நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, தடைகளை முடித்தீரையா, தேவன் எவ்வளவு பெரிய தேவன். ஓ நன்றி உள்ளதோடு அவருக்கு நன்றி சொல்ல போது வாழ்க்கையை கர்த்தர் எத்தனையோ மகிழ்ச்சி உள்ள ஓ எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அந்த தேவனுக்கு கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஓ கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருடைய ஆண்டவரே சொந்தங்களுக்கு மேலாக தந்தவர்களாய் ஓ வல்லவர் மாத்திரமல்ல, மாம்சமான எந்த ஜனத்திற்கும் ஜீவனுள்ள தேவன், சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உண்மை துதிக்காமல் இருப்பதை எப்படி இங்கே கூடியிருக்கிற அத்தனை மேலும் கிருபையின் பாதுகாப்பு சமாதானம் இருக்கும்படியாக இந்த எல்லைகளில் இயேசுவின் ரத்தத்தை எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத சிந்தனைகள் மனுஷமாய் போராடுகிற வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி மகத்துவமுள்ள மகாராஜாவாய் நியாயாதிபதியாய் எழுந்தருளுகிற தேவாவியானவர் எழுந்தருளும்படியாக இந்த ஸ்தலத்தில் தேவனுடைய எழுந்தருளும்படியாக உண்மை நாங்கள் வரவழைக்கிறோம், உண்மை வரவழைக்கிறோம், உண்மை நாங்கள் வரவழைக்கிறோம். தொடர்ந்து அப்பா எங்களோடு பேசும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆராதனை எடுக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றுமாக தேவ பிரசன்னத்தில் நாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆண்டவர் அன்பு தேவதாஸ் அம்மாவுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த காரியம் முன்பதாகவே சொல்லும் போது
அநேக மக்கள் வந்து இப்படிப்பட்ட மக்கள் இந்த இடத்துல வரப்போகிறார்கள் சொல்லி ஆல்ரெடியாக தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம அந்த பகுதியில் ஆந்திராவில் பல பகுதியில் பார்க்கும்போது பெங்களூர்லும் அநேக இடத்திலிருந்து மக்கள் வருவார்கள். அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எத்தனையோ மக்கள் ஆண்டவருடைய மேலான காரியத்தை பெற்று விடுதலையோடு சென்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்களை குறித்து சொல்லுவதற்கு இல்லை, அவங்களை ஒரு கருவியாக அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல என் கரத்தில் பயன்படுகிற பாத்திரம், அவருடைய கரத்தில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக சிறு வயதில் அவங்களை தெரிந்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அநேக நாடுகளுக்கு அவங்க தேவன் அவங்களோடு கூட பேசின ஆவியில கொண்டு போன தேசம் எல்லாம் போக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில நம்ம அதில் வந்து மிகவும் சந்தோஷம். அது மாத்திரமல்ல, என்னுடைய மாப்பிள்ளை அவர்கள் சொல்லும்போது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திலும் HL பெங்களூர்ல வேலை செய்கிறார். எனக்கு அது கூட மேல் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு அதே வண்ணமாக இணைத்து 2 பேர் குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தில் அவரை இணைத்து எல்லாரும் ஊழியத்தில் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளையில நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் உன்னதமான தேவம் மகிமையான பிரசன்னம் நாம் நடுவில் இருப்பது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த நேரத்தில் அன்பு சகோதரத்தில் நேரத்தை கொடுக்கிற கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேளையில என்னுடைய சகோதரமார்கள் கணவர் அவர்கள் இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் ஒரு வார்த்தை மறுபடியும் எனக்கு முன்பாக நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற தேவன் அன்பாக மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் எந்த இடத்துல என்ன காரியத்துல எழுந்தருளுக்க வேண்டுமோ அங்கே நான் எழுந்தருள போகிறேன். நியாயம் விசாரிக்கிற இடத்துல அவர் நியாயம் விசாரிப்பார். எந்த இடத்துல அவர் நேசிக்க வேண்டும் அங்கே நேசிப்பார். எந்த இடத்துல அவர் பட்சிக்க வேண்டும் பட்சிப்பார். அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில இன்றைக்கு நிற்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏதோ ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரியோ இல்ல பெரிய தீர்க்கதரிசியோ என்று சொல்லிக்கொள்ள என்னிடத்துல எதுவும் இல்லை. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில 12 வயதில் ரட்சித்தார். 14 வயதில் என்னை அபிஷேகித்தார். 19 வயதில் என்னை கர்த்தர் முழு நேர ஊழியக்காரியாய் தெரிந்து கொண்டார். என்னுடைய தாயும் தகப்பனும், என் தாய் ஒரு பேரு கிறிஸ்தவர்கள், என் தகப்பன் ஒரு பயங்கரமான இந்து பூஜாரி குடும்பத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்டவருடைய வயிற்றில் பிறந்தவர். 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 2 சகோதரிகள் உண்டு. மூத்த சகோதரி வீட்டில் இருக்கிறார்கள். நான் 3வது மகளாய் பிறந்தேன். எனக்கு ஏன் இந்திரா என்று பேர் வைத்தார்கள் என்றால், ஜனவரி 26 குடியரசு நாள் பிறந்ததுனால இவ்வளவு இந்திரா காந்தி சித்தருக்கு அப்போ கடைசியாக வந்தார்கள் அவர்கள். அப்போது என் தகப்பன் எனக்கு இந்த பேர் வைத்து விட்டு அப்படியாக ஒரு பெரிய அரசியல்வாதியாய் மாற வேண்டும், இல்லை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தில் மாத்திரமல்ல சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்று என் தகப்பன் ஆசை கொண்டு அந்த பேர் வைத்தார். 6 மாதத்துல நான் when my mother was feeding me, அந்த 6 மாதத்துல நீ எந்த எதுக்கு ஓட்டு போடுவோன்னா கையை எப்படி காண்பிப்பேன் என்னை அறியாமையே. அப்போது என் தகப்பன் நினைத்தாரா, இவள் பெரிய ஒரு அரசியல்வாதியை ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறார் என்று. அவர் ஒரு இந்து பூஜாரி குடும்பத்தில் வந்தவர் தான். ஆனால் பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டவர். ஆனால் நாட்கள் கடந்து வர 2003 இயேசு கிறிஸ்து என்னை முகமுகமாய் தரிசித்தார். நான் பூனா பல இடங்களுக்குள்ள படிக்கும்படி கர்த்தர் கொண்டு போனார். அது உலகத்தின் படிப்பு, அதோடு கூட வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக என்னுடைய சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வரவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்த நான் பேச போகிறேன் என்றால் அந்த சாட்சியை யூடியூப்ல அருமையான பாஸ்டர் ராபர்ட் பாஸ்டர் அவர்கள், ஓவன் ராபர்ட், ஜார்ஜ் ராபர்ட் ஐயா அவர்கள் பாஸ்டர் அவர்கள் அதை அப்லோட் செய்து விட்டார்கள். அவர்களை சபையில் சென்னையில் வந்து பேசும்போது ஸோ அது நிமித்தம் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டிருக்கிறார். அநேக தேசங்களிலிருந்து வந்தார்கள். வந்து
சிஸ்டர் இன்னும் நிறைய மெசேஜ்களை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி எனக்குடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே ஒரு விருப்பம். எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இந்த வெப்சைட்டில் இப்படிலாம் போட்டு பிரபலமாகலை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பிரபலமானவர் என்னப்பா, ஏசப்பா. அல்லேலூயா. அந்த தேவன் சொன்னார், உன்னை குறித்து நீ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்குள்ள இருந்தால் நான் வெளிப்படுவேன் என்று சொன்னார். ஆகினாலே ஒரு மூலையை தேடி, ஒரு மலையை தேடி, அந்த மலையில் 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தான் நான் விரும்பினேன். எந்த ஸ்டேஜில் போய் பிரசங்கம் பண்ணணும், பெரிய கூட்டத்தில் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பினதில்லை. ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் என்னை எப்படியாக தெரிந்து கொண்டார். பல திரள் கூட்டங்களில் நான் எந்த இடத்துல நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு, போகலாம் என்று சொன்னால்தான் நான் புறப்படுவேன், நீ போயின்றாலும் நான் போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம போகலான்ற போதுதான். ஸோ ஆகினால இந்த வேளையில கூட உங்கள் மத்தியில் கர்த்தர் நம்ம போகலான்று வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இங்கே எழுந்தருள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கதான் போகிறது. ஓ, அவர் God is a God who is a living God. அவர் ஜீவனுள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஒரு தேசத்துல, வெளிநாடு தேசத்துல ஒரு வார்த்தை நான் அவர்களோடு கூட சொன்னேன். ஒரு வாலிப பிள்ளை வந்து கேட்டா, நான் இந்துவா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவரை விசுவாசித்து 1 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன், ஐ நெவர் காட் ஜாப் அப்படின்ற போது அவளிடத்துல நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது தேவாவியானவர் என் மேலே இறங்கி சொன்னார், இந்த உலகமே இயேசு தெய்வம் இல்லைன்றாலும் அவர் தெய்வம் தான். ஹல்லேலூயா. He is a God. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதருக்குள்ள அவர் நேசிக்கிறவர், ஒவ்வொருவரும் அவர் நேசிக்கிறார், ஒவ்வொருக்காக ரத்தம் சிந்தின தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே, நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்மளை குறித்து அவர் என்ன பேசுகிறார், உங்களுக்கு மத்தியில நிற்கிறதான என் வாழ்க்கையை குறித்தோ, அதாவது நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை சிஸ்டர் பிரதர்லாம் பல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். அவர்கள் பேசும்போது என்னிடத்துல, சிஸ்டர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லாருக்கும் நோட்டீஸ் போட்டிருக்கலாம். பட் ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் மை டெஸ்டிமனி. கர்த்தர் இங்கே வருகிற உங்களை குறித்து தான் அவருடைய வார்த்தை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 1, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. பேழை என்றால் என்ன? அது ஒரு அடைக்கலமான ஒரு பேழை, தேவனுடைய ஆலயம் என்று ஒப்பிடுகிறது. உன்னுடைய இருதயமாக பேழை, உன்னுடைய வாசிக்கிற உன் வீடு ஒரு பேழை தான். இந்த பேழைக்குள் நீ பிரவேசிக்கும் போது அந்த பேழைக்குள்ள நீ பாதுகாக்கப்படுகிறாய், அந்த பேழைக்குள்ள நீ அடைக்கலமாய் இருக்கிறாய். அந்த பேழைக்குள்ள இருக்கும்போது யூ பிகம் வெரி சேஃப்டி பிளேஸ். அந்த பேழை என்று குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இதை குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார்னு தெரியல. நான் குடும்பமாய் ஆசீர்வதிக்க போகிறேன், ஒவ்வொருமாய் பேர் தொட்டு நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகினால நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பேழையாக தேவனுடைய ஆலயம் நம்முடைய இருதயத்துல ஒரு வாசம் பண்ணும்படியாக, நம்ம போகிற ஆலயத்துல நம்ம நிலைத்து நிற்கும்படியாக, நம்ம வசிக்கிற வீட்டுல தேவனோடு கூட நம்ம வாசம் பண்ணத்தக்கதாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற காரியம் எல்லாம் ஒன்று மாத்திரமே. இந்த உலகத்துல உன்னை குறித்து யார் என்ன சாட்சி கொடுக்கிறார்களோ இல்லையோ, உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் போது உண்மையாகவே நீங்கள் அவரோடு கூட மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் இங்கே தங்கி இருக்கிற அந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நான் உள்ளுக்குள்ள தேவனோட பேசி கொண்டிருக்கிறேன். 2 days ஆக
இங்க வர்றதுக்கு முன்பாக பயங்கரமான போராட்டம், அதை சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டம், சரீரத்துல போராட்டம், பலவிதமான போராட்டத்தை நான் கண்டபோது நினைத்தேன், சரிங்க ஆண்டவரே, என்னமோ தெரியலையே, அந்த கூட்டத்திற்கே நான் போகலாமா வேண்டாமா என்ற அளவிற்கு தானே போராடி கொண்டேதான் இருந்தது. நாங்கள் வாகனத்துல வந்து கொண்டிருக்கும் போது கூட எனக்குள்ள போராட்டம் தான். அப்போதுதான் கர்த்தர் சொன்னாரு, மகளே, நீ அல்ல, உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். வான மண்டலத்தின் ஆவிகள் எப்படி நின்று கொண்டிருக்கிறது பார், எப்படி எல்லாம் அந்த பிசாசுடைய எரிச்சல்களை நீ கண்ணோக்கி பாரு. இந்த பிசாசுடைய மண்டலங்களை உடைக்கும்படியாக தான் நான் அங்கு வர வேண்டும், ஆகினால் நீ புறப்படு என்று சொல்லும்போதுதான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில கூட உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். நான் மகிமை செலுத்துகிறேன். எப்பவுமே ஒரு கூட்டத்தில் நான் பேச வேண்டுமானால் ஒரு அடையாளத்தை நான் காண்பிப்பேன். சில கூட்டங்கள் அவர் முன்பாக வந்து வெண்மை வஸ்திரத்தோடு நிற்கிறதை பார்த்திருக்கிறேன். சில கூட்டங்கள் அவருடைய கிராஸ், அவருடைய சிலுவையின் காட்சி முன்பாக நின்று கொண்டிருக்கும். நான் பேசி முடித்து போகிற வரைக்கும் சில இடங்களை பார்க்கும்போது புறாவை போல ஒரு உலாவிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். இந்த வேளை நான் ஜெபித்து இங்கே கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நான் பார்க்கிறேன், 2 சோல்ஜர்ஸ் நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், ஒரு தீவிரமுள்ள தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நம்முடைய தீவிரமான தேவ ஆவியானவர் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்றதற்காக, உனக்குள்ள வாசம் பண்றவர் பெரியவர் என்றதற்காக அவருடைய சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த வானம் பூமி அண்ட சராசங்களை படைத்த இந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஓ thank you Lord, நன்றி ஆவியானவரே. இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய பேழைக்குள் நம்ம இருப்போமானால், அந்த பேழை என்றால் தேவனுடைய ஆலயம், நம்முடைய இருதயமே அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துல ஏசப்பா இருக்க வேண்டும். இந்த ஆலயத்துல அவர் எப்படி இருக்க முடியும்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எல்லா வாழ்க்கையுடைய காரியங்கள் எல்லாமே கனிவுள்ளதா இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் பூமியில நடந்து கொண்டிருக்கலாம், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இவைகள் நடுவில் உன்னுடைய இருதயம் அவரை சார்ந்து கொண்டிருக்குமானால், அவரே நேசிக்குமானால், உன்னுடைய மனைவி, உன் புருஷன், இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த இயேசுவை நேசிப்பீர்களானால் அந்த பிள்ளை உண்மையாகவே அசைக்கப்படாம அந்த பூமியில நிலை நிற்கும். இதுக்கு விரோதமாய் எத்தனை காரியம் எழுப்பினாலும் அது ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள் நீ இருக்க வேண்டும். இயேசு என்ற பேழைக்குள்ள நீ இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் இயேசுவோடு கூட இருக்கிறது போல் இருப்பார்கள். நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஜெப கூட்டத்திற்கு வருவோம், வேதத்தை வாசிப்போம், பாடல்களை பாடுவோம், எல்லாம் உண்டு. நான் பல வருஷமா முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பலவிதமாய் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ள கூடாது. நிறைய காரியங்களில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு பேசும்போது இரவு முழுதும் தேவனோடு நான் கழித்திருக்கிறேன். நடு முழங்கால மலையில ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், மகளே, இந்த உலகத்துல நிறைய பேர் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நான் இயேசுப்பாவுக்கு 5 வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பட்டேன், நான் இப்படியாக வாழ்ந்தேன், அப்படியாக வாழ்ந்தேன் என்று சொல்லி அவைகளை குறித்து பேசி தன்னுடைய வாழ்க்கையை ஏமாற்றடைகிறார்கள். இப்ப பிரசன்ட் ரைட் நவ் நமக்குள்ள தேவன் இருக்கிறாராம், நம்மளும் தேவனோடு இருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை கற்றுக் கொடுப்பார். நான் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் போது பல அற்புத அடையாளங்கள் நடக்கும். நான் தனிய ஜெபத்துக்கு மறுபடியும் கூட்டத்தை முடிச்சு அறைக்குள்ள போய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது சொல்லுவாரு, அந்த அற்புத அடையாளங்கள் நடந்ததை குறித்து நீ மேன்மை நினைக்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உனக்கு கொடுத்த வரங்கள் கிரிய செய்யலாம், ஆனா உன்னிலே நான் பிரியமா இருக்கிறேனான்றதை நீ ஆராய்ந்து அறிய வேண்டும் மகளே என்று கற்றுக் கொடுப்பார். அப்போது தெய்வ சமூகத்தில் கேட்பேன், ஆண்டவரே, என்னை நீர் அறிந்திருக்கிறீரா, நான் பிரியமானதை செய்கிறேனா, உமக்கு சித்தமானதை செய்தேனா என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், சரி மகன், இதை செய்தா, இதை செய்யவில்லை என்று அவர் கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அந்நிய பாஷை பேசுவதனாலேயோ, நம்ம ஜெபிப்பதனாலேயோ நம்ம நீதிமான்கள் அல்ல. அவரோடு கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அந்த பேழையாக இயேசுவுக்குள்ள நிலைத்து நிற்கிற வாழ்க்கை, உன் குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும்.
தேவனுக்குள்ள நீதிமான்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நீதிமானை ஒருவனாலும் மோதவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னை மோதினால் யாரை மோதுகிறார்? அந்த கண்மலையாகிய தேவனை. நீங்க ஒரு நல்ல ஒரு கண்மலையாக ஒரு மலையை பார்த்து உன் கையை ஓங்கி குத்தி பாருங்கள். உங்கள் கை அந்த கைகள் தான் உடைந்து போகுமே தவிர அந்த கல் நொறுங்கி போவதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இந்த இயேசு இடத்துல மோதுகிறவன் நொறுங்கி போவார்களே தவிர என் தேவன் ஒருபோது உன்னை நொறுங்கி போக விடுவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் இங்கே பேசுகிற வார்த்தை, நீங்க பல அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம். நீங்க பல தேவனுடைய ஆலயத்துல பல காரியங்கள் ஆட்டிடியூட்ஸ்ல நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், எந்த ஸ்தலத்தில் உன்னை நிறுத்துவேன் மகளே. ஆனா உன்னை ஒன்று மாத்திரம் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் என்றார். என்ன ஆண்டவர் என்று மரண பரிந்து உன்னை நீ தாழ்த்த ஒப்புக்கொடு என்று சொன்னார். ஆகையினால எந்த கூட்டத்துல எந்த நாட்டுல போறதுனால பெரிய ஆட்கள் அல்ல, எந்த ஸ்டேஜ்ல பேசுகிறோம் என்ன காரியம் நம்மளை கொண்டு இருக்கிறது அல்ல. நம்முடைய மேன்மை, நம்முடைய எல்லா மகிமை ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நீங்க எல்லாரும் பெரிய பெரிய மூத்தவர்கள் இருக்கலாம். யூ மே எஜுகேட்டட் வெல் அண்ட் யூ ஆர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல அனுபவம் பெற்றவர்களா இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? மனுபுத்திரனே நீ ஏமாத்திரம் கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை வைத்து நம்ம மேன்மையா நினைச்சுக்கிட்டு நம்ம ஏமாற்றம் அடையக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவரே, உமக்கு நான் பிரியமா இருக்கிறேனா? என் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆராய்ந்து அறியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் இங்கே அப்படிதான் சொன்னார். என் பிள்ளைகளுக்கு சொல், இந்த பிள்ளையை நான் சேஃப்டி பண்ண வேண்டும், இந்த பிள்ளைகளுக்குள்ள நான் வாசம் பண்ண வேண்டும். இந்த உலகத்துல வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் இவர்களை அசைக்காதபடிக்கு என் வல்லமையில் இவர்கள் மெதிக்க கொண்டிருக்க வேண்டும். தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியில் இவர்கள் மெதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல் இருக்க வேண்டும். அவர்கள் நடக்கும் போது பரிசுத்த ஆவி அசைவாடுதல் இருக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய என்னுடைய வல்லமை இருக்க வேண்டும். என் பிள்ளைகளோடு கூட நான் பிணைந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அதற்காக தான் இங்கே அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிணைந்திருப்பார். ஆனால் உன்னை மாத்திரமல்ல, நீ வசிக்கிற ஸ்தலமோ இடமோ வீதியோ தேசமோ நாடோ எந்த மனிதரோ மாத்திரமல்ல, எந்த வான மண்டலத்தில் ஆவியில் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமைகள் கொன்று போகவில்லை. அவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என்னை கர்த்தர் அழைத்தான். என்னுடைய தாயும் தகப்பன் கூட பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாசம் ஆசைகளோடு கூட நான் வளரவில்லை. நான் வளர்ந்ததெல்லாம் அந்த தேவனோடு கூட அந்த வனாந்தரத்துல அந்த மலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பேன். இரவு 8 மணிக்கு முழங்கால் படிப்பேன். விடிய காலம் 4 மணி வரை தேவனோடு பேசி கொண்டிருப்பேன். அவர் இறங்கி என்னோடு பேசுவார். என்னுடைய ஆவியை கொண்டு போய் தேசங்களுக்கு காண்பிப்பார். இதோ இந்த மக்களை பார், ஏன் இப்படி அழைகிறார்கள், இந்த வாலிப பிள்ளைகளை பார், தன்னுடைய வாழ்க்கை இப்படியாக சீரழிக்குது என்று காண்பிப்பார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு யோசித்தாங்க, திருமணமே வேண்டாம், திருமணமே இல்லை, தேவனோடு கூட நான் வாழ்ந்து ஏசப்பாவுக்கு பிரியமா ஒரு மூலையில இருந்துட்டு நான் பரலோகம் போகணும், இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த உலகத்துல எந்த ஒரு டிசைன்ல நான் வாழவில்லை. ஆனா அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம் அதன் காலத்தில் அவர் செய்ய ஆரம்பித்தார். கடந்த ஆகஸ்ட்ல தான் கர்த்தர் திடீரென்று கர்த்தருடைய ஒரு தெய்வ மனுஷனை கொண்டு வந்து என்னுடைய பெற்றோர்களும் எல்லாரும் இணைந்து இது தேவனுடைய சித்தம் என்று 3 நாள் காத்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார். பல காரியங்களை என்னோட சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பர்சனலி கொடுத்து திருமணத்துக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு எதுவும் பிரிக்கவில்லை. அது இன்னும் என்னை அதிகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அப்பா இயேசு இன்னும் அதிகரித்துக்கும்படியாக என்னுடைய கணவரை குறித்ததான காரியங்களுக்கு நிமித்தமாக தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாக இணையும்படியாக எனக்கு கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை படைத்திருக்கிறார் என்றால் ஏதோ திருமணமாகி பிள்ளைகளை பெற்றோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், அவர்களுக்கு சொத்துக்களை சேர்க்கிறோம் என்றதோடு முடிந்து விடவில்லை. அதெல்லாம் தற்செயலான காரியம். நமக்கு தேவையானது ஒன்று, இயேசு கிறிஸ்துவோட பேழையில நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நீதிமான் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தையே கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு நீதிமான்
தேவனுக்குடைய திறப்புல நிற்கிற தேவனுடைய பிள்ளை இருந்தால் அந்த குடும்பத்தையே தேவன் உண்மையாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டார். என்னை பிடித்தது மாத்திரமல்ல, அநேகருடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்தார். நிறைய இரவுகள்ல ஆண்டவர் சொல்லுவார், மகளே இதோ இந்த மக்கள் வரப்போகிறார்கள், விழுத்திரு 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 என்றுவாரு. கயிறுகளை கட்டி கொண்டு கூட்டு வருவார்கள். பாஸ்டர் ஜாப்ரி என்ற, எனக்கு அவரை நான் பார்த்ததில்லை, சென்னையில் இருக்கிறார் என்றார். அவரிடத்துல வருவார்கள். நிறைய பேர் பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை என்னிடத்தில் அதே வழிக்குள்ள வரும்போதே அது மறுபடியும் அவர்களை தொடர்ந்து வந்து விட்டது என்று கொண்டு வருவார்கள். நாங்க பாதி வழியில வந்துட்டோம் மறுபடியும் அப்படின்னு என்னிடத்துல கட்டி கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார் ஆந்திராவில். அந்த ஸ்தலம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல எந்த மக்களும் எல்லாரும் வர முடியாது, என் சித்தமானவர்கள் வருவார்கள். வந்தவர்களை வெறுமையா நான் அனுப்ப மாட்டேன், விடுதலை செய்து அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அங்க வந்தவர்கள் அவரையே விடுதலையாக்கி அநேகர் இயேசப்பாவுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். எல்லாம் புற ஜாதி மக்கள் தான், பல ஜாதி என்று சொல்ல மக்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இதை மாறணும் அதை எடுங்கன்னு எதையும் நாங்கள் சொன்னதில்லை. ஏசு அவருடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ணதை வைத்து கர்த்தர் விடுதலையாக்கி இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். பல அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. ஜெபிக்கிறதுக்கு நான் கரங்களை நீட்டும் போது கீழே புரண்டி அந்நிய பாஷை பேசுவார்கள். அப்போது கர்த்தர் சொல்லுவான், இது என்னுடைய ஆவி அல்ல, 5 வருடத்துக்கு முன்பாக பெற்றால். ஆனால் அந்த 5 வருடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை தாரமா மாறினது நிமித்தம் அவளுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இல்லை, நான் இல்லை என்று சொல்வார். ஆனால் அவர்கள் உடித்திருக்கிறதோ ஒன்றும் நெகப்படாம நல்ல வெள்ளை வஸ்திரத்தை போட்டு அந்நிய பாஷையில தான் பேசுவார்கள். அப்போது இயேசுவின் நாமத்தினால் அசுத்தாவே ஏமாற்றுகிற ஆவி வெளியே போ, உண்மையான கிறிஸ்துவின் ஆவி உள்ள வாழ்ந்த போது அவர்கள் முழுமையான ஆவிக்குள் அவர்களை ஒப்பு கொடுப்பார்கள். அப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. ஊழியக்காரர்களாகிய ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்க வேண்டும், அவருடைய மகிமை ஒரு போதும் நம்ம திருடவே கூடாது. நான் ஜெபித்து உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்தது என்று நம்ம சொல்லக்கூடாது. நான் என்று சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. சொல்லிக்கொள்ள ஒரே ஒன்று நாமம், இயேசு நாமம் மட்டுமே. ஏசப்பா வந்தார், விடுதலை ஆக்கினார். சண்டே ஒரு சபையில பெங்களூர்ல பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பல வருஷமாய் இந்த சபையில இந்த மக்களுக்கு இருந்த அந்த கட்டு 10 வருஷமாய் ஒரு சகோதரிக்கு சாப கட்டுனால் இந்த பிரச்சனை, இவர்களுக்கு ஒரு தற்கொலைனால் பல விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அன்று சொன்னாரு, உன்னை மெசேஞ்சராய் கொண்டு போய் அவர்களுக்கு அந்த நேரம் வந்தது, நான் பதில் கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். உன்னை வைத்து உன் வாயை வைத்து அவர்களோட பேசினேன், அதுதான் தவிர இந்த இந்திரா ஊழியக்காரினால அற்புத அடையாளம் அல்ல. நடக்கிற அடையாளங்கள் யாவையும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால அந்த மகிமை கனம் புகழ் அந்த ஏசப்பாவுக்கு மட்டும்தான். ஆகினால இன்றைக்கும் கூட இந்த ஏசப்பாவோடு கூட இணைந்த வாழ்க்கை உன் குடும்பம் இருக்குமானால் இந்த குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த ஒரு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை குறித்து பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க சொன்னார். சாமுவேலை அந்த வேதத்துல வாசிக்கிறோம். சாமுவேலை குறித்து தேவன் சொல்லுகிறான். அன்று சொல்றாரு, அவன் தேவனுக்கு மனுஷனுக்கு பயந்து நடக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிற மரியாதை செலுத்துகிற பயத்தோடு கூட வளர்க்கும்படி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்கள் ஒரு பழைய எக்ஸ்பெக்டேஷனோடு கூட வந்திருக்கிறோம் சிஸ்டர். ஓ, இந்த சிஸ்டர் ஏதோ என்னமோ தெய்வ வார்த்தை சொல்ல போகிறார்கள், அது பலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, நான் இங்கே எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகளோட என்ன செய்ய போறேன்றத மெசேஞ்சரா நான் உன்னை வச்சு சொல்லிவிட்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. After we leave this place, you gonna see the things what God going to do in this place. ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கிறத நாங்கள் இங்கிருந்து கடந்து போன அந்த நிமிடத்திலிருந்து அவர் தொடங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை எதிர்த்து நிற்கின்ற உலகமே நின்றால் அதை அசைப்பது இல்லை என்றதை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். என் தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இங்கே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ அசைக்கப்படாதே. உன் பிழைக்குள்ளே இயேசு இருக்கிறார். உன் இருதயத்தின் பிழைக்குள்ளே இயேசு இருக்கிறார். உன் வீட்டின் பிழைக்குள்ளே இயேசு இருக்கிறார். நீ போகிற இடத்துல இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவை வைத்துக் கொண்டு நீ கோலத்தனமா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, அது என் அப்பா இயேசுவுக்காக. எத்தனை காலம் வாழ போகிறோம், எத்தனை வருடம் நம்ம வாழ போகிறோம், மனுஷருக்கு எந்த கேரண்டி இல்லாத இந்த உலகத்திலே மனித
நாமத்தினால் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், நான் எழுந்தருளுவேன் என்று சொன்னார். நான் பிரசங்கிக்க வேண்டிய குறிப்புகள் இன்று 3 குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அந்த சோல்ஜர்ஸ்களை நான் பார்க்கும்போது தீவிரமாய் இருந்து கொண்டிருக்கிறதையே நான் பார்க்கிறேன். ஒரு அக்னி அப்படியே எரிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. சொல்லுகிறா, எதெல்லாம் நான் பட்சிக்கணுமா நான் பட்சித்துக் கொண்டிருக்கிறேன். இங்க நம்ம கூடி இருக்கிற இந்த வேளையில அந்த சோல்ஜர்ஸ் தூதர்களோடு கூட போய் எந்தெந்த கிரிய பட்சிக்கணுமோ பட்சிக்கிறார்கள். சங்காரம் பண்ண வேண்டிய காரியங்களை சங்காரம் பண்ணுகிறார்கள். ஓ ஹalleluya. வானம் நமக்கு நேராய் திறந்திருக்கிறது. பரலோகம் திறந்திருக்கிறது. ஏதோ ஒரு கற்பனை அல்ல, ஏதோ ஒரு ஆமென் ஹalleluya. இந்த வேதத்தின் அடிப்படையில் இருந்து பேசுகிறேன். இந்த பூமியில மனிதன் ஏதோ கண்டுபிடிக்கிறார்கள், ஏதோ பெரிய காரியம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்துக்கு அப்பாறை எதை யாரும் கண்டுபிடிக்கல. இதன் அடிப்படையில் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த பூமி நிலைத்துக் கொண்டிருக்கிறதை தவிர மனிதனால் இந்த உலகத்தில் எதையும் விசேஷமாய் கண்டுபிடிக்க முடியாது. உருவாக்குனதை யாரும் இல்லை. உருவாக்கப்பட்ட தேவனிடத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்களே தவிர ஒருவனும் உருவாக்கவில்லை. அவர் சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய சஞ்சலம் தவிப்பு இன்றே ஓடி போகும். இந்த சஞ்சல தவிப்புக்கான இப்படி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் மகளே. இத்தனை வருடம் நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் தான் உன்னுடைய நேரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2019ல நீங்க பார்க்க போகிற காரியம் உங்க கண்களில் அதை பார்ப்பீங்க. You gonna see in your own eyes what God going to do the mighty things in this world in your life. ஓ கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நம்ம ஆண்டவர் மகிமைக்குரிய தேவன். எந்த மனுஷனையும் நேசிக்கிற தேவன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். God loves everybody. ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறார். இந்த வேளையில ஆண்டவர் ஒரு படையோடு கூட அனுப்பி இருக்கிறார். இங்க என்னென்ன செய்கிறார்கள் என்றத என்னுடைய ஆவில நான் கண்டுட்டேன். இனி உங்க மாம்ச கண்ணில் அதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய காதுகள் அதை கேட்கும். நீங்கள் அதை கட்டாயம் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. அது என்னன்றது மறுபடியும் எனக்கு அந்த செய்தி வரும். நான் ஆண்டவரோடு அதை குறித்து நான் பேசுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கூட்டத்துல ஆந்திராவில் பயங்கரமா எதிர்ப்பான ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல என் தேவனுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் என்றதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நான் சொன்னேன், இந்த ஜீவனை போனாலும் என் ரத்தத்தை கிழித்து பேசினாலும் அந்த ரத்தம் சொல்லும் ஜீவனுள்ள இயேசு யார் என்று. இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்குள்ள இயேசுவின் ரத்தம் உண்டு. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் உன் தேவன், அவர் உன் தகப்பன், அவர் உன்னை நேசிக்கிறவன். அதனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எந்த சக்தியில நீ உயிரோடு வாழ முடியும்? இன்றைக்கு எத்தனை வியாதியில மனுஷன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனையோ வேதனை, எத்தனையோ போராட்டம். என்னுடைய தகப்பன் பயங்கரமான பூஜாரி. இன்றைக்கும் என் தகப்பனை சேர்ந்தவர்கள் சிலர்கள் இந்துவா இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரையும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார். நேசிக்கிறதோடு கூட நம்மளுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோடு கூட ஒரு வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த தேவனை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் பயந்திருக்க வேண்டும்? ஓ எஸ் ஹல்லேலூயா. நீ ஈட்டியோடு கூட பட்டயத்தோடு வருகிறாய். நாம் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு எதிர்த்து வருகிறேன் என்று ஓ எஸ் தாவீது சொன்ன வண்ணமாக இன்றைக்கு உனக்கு முன்னாடி இந்த சேனைகளின் கர்த்தர் வரப்போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது இந்த சேனைகளின் கர்த்தர் முன்பாக போவார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஓ எஸ் ஹல்லேலூயா. தடைப்பட்டிருக்கிற தடைகளை உடைப்பார். ஓ கொடுக்க வேண்டிய காரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க போகிறார். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட். இந்த பிள்ளை கர்த்தருக்கு வேண்டும். உடைய இருதயம் அவருக்கு வேண்டும். இந்த இருதயம் வேண்டும். கர்த்தர் அநேகரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உடைய இருதயத்துல
நீ வேலை நிமித்தமாய், குடும்பத்து நிமித்தமாய், பல காரியங்கள், இந்த உலகத்தின் காரியத்தின் நிமித்தமாய் நீ சிக்கி அவைகளை குறித்து யோசிக்கிறாய். ஆனா உன்னை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உன் இருதயத்தின் பிழைக்குள்ள இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன இடம் கொடு. நம் கிறிஸ்தவர்கள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், ஆனால் யாருக்குள்ளோ ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இடம் இல்லை. Your action may be Christian. நீ தேவனை ஆராதிக்கிறவளா இருக்கலாம், நீ பாட்டு பாடுகிறவளா இருக்கலாம், ஜெபிக்கிறவளா இருக்கலாம், ஆனா அந்த இறுதியமாக அந்த பிழைக்குள்ள இயேசு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு வர வேண்டும். அந்த பிழைக்குள்ள வரும்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை செழித்திருக்கும். நீ ஆவில நீ ஜெயம் கொண்டவர்களாய் நீங்க வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீ தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த உலகத்துல எதை குறித்து மேன்மையா வைத்துக் கொள்ளாதீங்க. படிப்பை நீ நம்பி அதை சார்ந்திருப்பேன், அந்த படிப்பை உன் வாழ்க்கையில தோல்வி ஆயிடும். உன் கணவன், மனைவி, என் பிள்ளைகள் இப்படி படித்தா இவங்க என் ஃபியூச்சர்ல இப்படி இருப்பாங்க என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில தோல்வியா இருக்கும். இந்த கடைசி காலத்துல நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம், அது அப்பா இயேசுடைய கரம் மாத்திரமே. அவரை சார்ந்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும், விடுவிக்கும் ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த பிழைக்குள்ள ஏசப்பா வாசம் பண்ணபடி அர்ப்பணிக்க வேண்டும். ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த காரியங்கள், பல காரியங்கள். வெளி தேசங்களுக்கு போகும்போது ஏசப்பா எனக்கு முன்பாக போகிறதை நான் பார்ப்பேன். இமிகிரேஷன்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த மனுஷனை படைத்தவர் நீர் அல்லவா, நீங்க முன்னாடி போனா அந்த மனுஷனுக்கு யார் சொல்லிட்டு அடிங்கன்னா, நாங்க போய் நிற்கும் போது என்ன சூழ்நிலையோ அவங்க எழுந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றுதான் வர வைப்பாங்க. அவங்களுக்கு எதனால எழுந்திருப்பாங்கன்னா, முன்பாக போகிற சர்வ வல்லவர், அந்த மனிதனை உண்டாக்கினவர். இன்றைக்கு உன் முன்னாடி அவர் போறாருன்னா எந்த மனிதருக்கு முன்னாடி நீ குனிய வேண்டியதில்லை, தலையை உயர்த்தி வைப்பா. ஆனா அவர் நம்ம முன்னாடி இருக்க வேண்டும், நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். தேவன் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாருக்காக தான் அவர் தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருக்குள்ள தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற காரியம், நான் உங்கள் வாழ்க்கையில எழுந்தருள போகிறேன். எந்த காரியத்துல அது அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கிறதோ, நான் பல நேரம் ஜெபிச்சிருக்கிறேன், ஏன் இப்படியே அமைதியா இருக்கிறது, ஏன் எனக்கு விரோதமா இவ்வளவு மந்திரம் செய்கிறார்கள், ஏன் எனக்கு விரோதமா இவ்வளவு பேசுகிறாங்க, யுத்தம் பண்ணுகிறாங்க, இவ்வளவு கூட்டம் கூடுகிறாங்க என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த காரியத்தில் அவரை எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit, Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிஸ்டர் கேட்டாங்க, அநேகருக்கு தனியா ஜெபிக்கணுமா என்று சொல்லி. நான் எப்பவுமே எந்த ஊழியத்துக்கு போனாலும் நான் இத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், இவ்வளோ நேரம் நான் ஆராதிப்பேன், தனியா ஜெபிப்பேன், இல்லை ஸ்டேஜில் ஜெபிப்பேன். நான் யாருக்குமே எதுவுமே சொன்னதில்லை. காரணம் என்னன்னா, நிற்க சொல்லுவார். நின்று சொல்லிட்டு அவர் என்ன பேசுகிறாரோ, அவர் எப்படி விடுதலை ஆக்குறாரோ, எப்படி ஜெபிக்குவாரோ, அது கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காரியம். நான் எனக்கு எதுவுமே எந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி நான் எந்த ஊழியத்தில் நின்றதில்லை. எல்லா ப்ரோக்ராம் அவருடைய கைகளில் தான். வெளியூர்களுக்கு போயிருக்கும்போது இந்தியா தேசத்துக்கு வருகிறவங்க எனக்கு இந்த சர்ச்சில் பேசணும், அந்த சர்ச்சில் கேட்பாங்க, நீங்கள் என்ன கர்த்தர் சொன்னால் சொல்கிறேன்ட்டு எங்களை இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கிறீங்க, why you are saying everything is different. நாங்கள் ஆலயத்தில் பேசுகிறதுனா பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் இதை ஓப்பனையாக நீங்கள் கூட்ட இருக்கிறதுனால கர்த்தருடைய அநேக வழி நடத்தல் காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏசப்பா சொல்லி கொடுக்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம், நமக்குள்ள நம்ம எவ்வளோ பெரிய படிப்பாளையெல்லாம் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் இல்லைன்றது நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிட்டோம். அதனாலதான் எங்க போனாலும் நான் ஒன்றை மாத்திரம், ஏசப்பா இத்தனை மகிமுள்ளவரை நான் பார்த்துருக்கிறேன், அவரை டைரக்டா பார்த்து ஒருவரும் வாழ முடியாது, அப்படி மகிமையின் சாயில் அப்படி சம்பாஷித்து கொண்டிருப்பேன். அந்த மகிமையின் வஸ்திரம் என் மேல படுகிறதை நான் பார்ப்பேன். ஒரு ஆத்மா சைனாவில், ஒரே ஒரு ஆத்மாவை எனக்கு ஆவில காண்பித்து, ஆந்திராவில் இருக்கிற சைனா எங்க, ஒரு ஆத்மாவுக்கு 3 மணி நேரம் முழங்கால் அள வைப்பாரு. பைத்தியக்காரமாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் என்ற போது அந்த ஆத்மாவை
நீ இப்ப பார்க்க வேண்டாம், பரலோகத்துக்கு வரும்போது நான் கூப்பிட்டு காண்பிக்கிறேன். இந்த உலகத்துல நான் எந்த ஊழியம் செய்கிறேன், எனக்கு எத்தனை கூட்டம் ரட்சிக்க, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. பரலோகத்தில் அவர் என்னை கூப்பிடணும், அவருடைய பிள்ளை என்று எனக்கு இடம் கொடுக்கணும், என்னோடு கூட என் ஜெபத்தை கேட்டு எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டார் என்று அழைச்சி காண்பிக்கணும். அந்த மேன்மைக்காக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய மகிமையை பார்த்து பார்த்து இந்த உலகத்துல யாராகிலும் ரொம்ப பெருசா ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி அப்படின்னு சொன்னாவே எனக்கு ரொம்ப பயம் நடுக்குண்டாகும். ஐயோ, நம்ம ஒன்றுமே இல்லையே, மனுஷன் காலையில பூத்த பூ மாதிரி மடிஞ்சு போகிறேன்னு சொல்லி பல காரியங்களை நான் கட்டாயம் ஒரு நாள் தெய்வ சித்தமானால் மறுபடியும் என்னை கொண்டு வருவாரானால் நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லி கொடுக்கிற காரியத்தை கேட்கும்போது you will know that who are you, நீங்க யாருன்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லி கொடுக்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம என்னன்னு. ஆனாலும் அவர் சொல்றாரு, உன்னை நான் இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகளை நான் மேன்மையா தான் வைக்கிறேன், என் பிள்ளைகளோடு கூட நான் உருவாடுகிறேன், உள்ளாவுகிறேன் என்று சொல்லி நிறைய நேரங்கள் அவர் அப்படி பேசுகிற தேவனாக இருந்தாலும் சில நேரங்கள் அக்னி ஜுவாலியாக இறங்கியிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அந்த அக்னி ஜுவாலை உள்ள தேவன் இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கும்போது உலகத்தில் ஒரு சின்ன காரியம் வந்துட்டா பயந்துடுறோம், சின்ன ஒரு போராட்டம் வந்தா பயப்படுறோம். நீங்க அவரை பார்த்தோம்னா இந்த உலகத்துல எதுக்குமே நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. சிஸ்டராங்க கூட சொன்னாங்க கூட்டத்துக்கு முன்பாக, இந்த கூட்டத்துல போன மாதத்துல விரோதமா இப்ப புதுசானே, எந்த விரோதம் இல்லை, எந்த புதுசு இல்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த தேவனுக்கு மிஞ்சின சக்தி வல்லமை இந்த உலகத்துல எதுவும் இல்லையா? எத்தனை காலம் நீ வாழ போகிறாய்? மனுபுத்திரன் அத்தனை மனிதருக்கும் தேவன் அவர் மனுஷனை நேசிக்கிறவராய் இருக்கிறார். என்னை கன்னடத்துல நான் சொன்னேன், நான் எப்ப பிரசங்கித்தாலும் சிறு வயதுல இருந்தேன் இதே ஸ்டேஜ்ல மறைத்தாலும் என் தேவனுக்காக. ஆனால் திருமணம் என்றால் வாழ்க்கை குடும்பம்னால நான் வாழ முடியாது. அவங்க சொன்னாங்க, என் ரத்தம் ஒரு சரீரத்திலிருந்து வெளியே வரணும், அது இயேசுக்காக தான் இருக்கணும் என்று என்னை விட தீவிரமா அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை அது ஏசப்பாவுக்காக, அவருக்காக இந்த பூமியில வாழ்ந்துட்டு வரணுன்றதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏன் நம்ம பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கணும்? அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் ஜெய வீரனாய் இருக்கிறார். உங்க கண்களுக்கு அந்த சோல்ஜர் தெரியாம இருக்கலாம், அந்த கிரிகளை நீங்க பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிள்ளைங்க ரொம்ப இங்க ஜெபம் நடக்கிறது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, விடுதலை ஆக்கப்படுறாங்க, எல்லாம் நல்லது. ஆனா இதெல்லாம் சாதாரணமான காரியம். நீ கொஞ்சம் அங்க சொல்லிட்டு போயிடு மகளே, நான் செய்ய போகிற காரியத்தை மட்டும் சொல்லி இருக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? கண்ணு முன்னாடியே தெரியும் உன் ஜீவனுள்ள தேவன் நிரூபிக்கிற காரியம். எலியாவின் தேவன் உன் தேவன் என்றதை நிரூபிக்கிற காலம் இது. என் தேவன் என்று சொல்லி நீ நிரூபிக்க காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிமை உங்களுக்குள்ள விளங்க போகிறது. எலியா மாத்திரமல்ல, நீங்களும் அதை சொல்ல போகிறீங்க. கண்கள் அதை காணும். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் இறங்கி இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அநேகருக்குள்ள ஒரு நதியை போல வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்படியே உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், உடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஓ ஆண்டவருடைய எலியாவின் தேவன் இங்க, ஓ ராக்காந்தடாபா, பரிசுத்த ஆவியானவர் நதியை போல உன் இருதயத்துல வருகிறத நான் பார்க்கிறேன். வாலிப பிள்ளையை ஒப்புக்கொண்டு, வாலிப பிள்ளை நீ தாழ்த்து, நீ தாழ்த்தினாதான் உனக்கு கிருபை. நம்ம எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆனா நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் தாழ்மை. இந்த இடத்துல ஒரு மிகவும் தாழ்மை எதிர்பார்க்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவருக்கு முன்னாடி சரண்டர்ட் ஆகி விடுங்க. என்னிடத்துல எந்த மேன்மை இல்லப்பா, யார் பிரசங்கம் பண்றாங்க என்ன பண்றாங்க எனக்கு முக்கியம் இல்லை. என் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் தாழ்மை. நான் விட்டு கொடுக்காம இப்படி இருக்கிறேனே, ஓ எஸ் ஹல்லேலூயா, விட்டு கொடுங்க. தேவனுடைய சமூகத்துல என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிலருக்குள்ள தேவ ஆவியானவர் ஒரு அக்கினி வைக்கிறாரு, அது எரிந்து கொண்டே இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத நீ எதை பார்த்தாலும் சினங்கொள்வாய். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்
எஸ், thank you Lord. நன்றி ஆவியானவரே. இந்த வேளையில ஒவ்வொரு மேலும் சரிங்கப்பா, உங்களுடைய மகிமை மாத்திரம் விளங்கப்படல. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரத்தை மேம்படுத்தலாமா? உற்சாகமாக கரண்ட் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரோடு கர்த்தர் பேச விரும்புகிறாராம். ஹல்லேலூயா. அதனால தனியா ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முதலாவது தூரத்தில் போறவங்க மாத்திரம் முன்னாடி வந்து ஜெபம், மற்றவங்களாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்தை நம்ம மத்தியில் வந்திருக்கிற கும்ளிப்பூண்டி பாஸ்டர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கினார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. இதற்காக தெரியுமா? அவன் அந்த பேழையில வைத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்கப்படியாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவர் நம்ம கூட இருக்கிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய மகிமையின் பிரசன்னத்துல நம்ம எப்போதும் தலைக்கிறவளா நம்ம இருக்கிறோம். அந்த நாட்களில நோவா உத்தமனும் நீதிமானமாக இருந்தார். ஆனபடினால்தான் கர்த்தர் அவனை காப்பாற்றும்படியாக நாளிலும் கூட கர்த்தர் நம்மை உத்தமனாய் நீதிமானாய் மாற்றணும். ஓ, அவர் வாசம் பண்ணுகிற பிள்ளையா நம்ம இருக்கணும். நம்ம இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, திரும்ப திரும்ப நாங்க கேட்டோம், நீர் எந்த மனுஷனை நேசிக்கிற தெய்வம், எந்த மனுஷனை நேசிக்கிற தெய்வம். தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம். நீர் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வம். நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று நாங்கள் ஜெபம் பண்றோம். தகப்பனே ஸ்தோத்திரம். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தனிப்பட்ட ஜெபத்தில் ஒவ்வொருவரோடு பேசுவீராக. என்னென்ன செய்ய போகிறீர் என்பதை பேசுவீராக ஜெபம் பண்றோம். மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தை ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துகிற, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற எங்கள் அன்பு சகோதரன் நாங்கள் வாழ்த்துகிறோம், சகோதரியை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே சகோதரருக்கு தோள் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபம் பண்றோம். யார் யார் எந்தெந்த தேவையோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அற்புதத்தை இந்த மாலை வேளையில செய்வீராக. எங்க நடுவில் கொண்டு வந்து எங்கள் ஆண்டவரை பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஆண்டவரே குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் வரும் நம்மோடு காப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.